ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட் பை இந்துஜி. இன்றைக்கி நான் வெஜிடபிள் பாஸ்தா பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா மைதா இல்லாமல் நான் ஒயிட் சாஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா நம்ம மைதாக்கு பதில் மைதா ஹெல்த்துக்கு நல்லதில்லை, அதனால் ஓட்ஸ் எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா எவ்வளோ பாஸ்தா எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஓட்ஸ் நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பாஸ்தா நான் மேக்ரோனி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது இருக்கோ அதை பண்ணுங்கள். இந்த மேக்ரோனியை கார்ன் வச்சுருந்தேன். கார்னும் மேக்ரோனி நல்லா வேக வச்சு 80% வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் தனியாக. பாஸ்தா பண்ணுறதுக்கு எப்படின்னா, ஒரு பேனில் நீங்கள் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் பட்டரும் போட்டுடுங்க. அது சூடான பிறகு இந்த ஓட்ஸ் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு நல்லா பரட்டி நல்லா வறுத்துருங்க. அந்த பச்சை வாசனை போகணும். அது நல்ல இதான பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக பால் சில் மில்க் கோல்ட் மில்கை போட்டு நல்லா கரைச்சி திக்காக அதை நீங்கள் காசிடணும். காசிட்ட பிறகு நல்லா திக்காக இருக்கணும். இந்த லம்ப்ஸ் எல்லாம் வரக்கூடாது. நல்லா நல்ல குழைய திக்காக பாஸ்தா இருக்கணும். அதில் பெப்பர் அண்ட் சால்ட் நீங்கள் கொஞ்சம் போட்டு அதை நல்லா அப்படியே தனியாக இறக்கி வச்சுருங்க. பால் நல்லா ஊற்றி நல்லா இது கலந்துருங்க. இந்த வெஜிடபிளில் இந்த பாஸ்தா வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் அந்த பாஸ்தா ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இன்னொரு பேன் எடுத்து திருப்பி கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் ஆயில் போட்டு கொஞ்சம் பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன் நான். நீங்கள் வேணும்னா வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அதெல்லாம் வதக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ண, இந்த காயெல்லாம் அரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பொடியாக, அது கேப்சிகம், அப்புறம் க்ரீன் கலரு, எல்லோ கலரு, அப்புறம் ரெட் கலரு, அப்புறம் கொஞ்சம் கேரட் நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்ல ஒரு க்ரன்ச்சியாக இருக்கணும், ரொம்ப வேகக்கூடாது, ஒரு 3/4 பதம் வெந்தால் போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பாஸ்தா இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா கலரிடுங்க. இன்னும் அதுக்கு வேண்டிய உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலந்துருங்க. அதுக்கப்புறம் இந்த ஒயிட் சாஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது சின்னத்தை ஆக்கிட்டு அடுப்பை இந்த ஒயிட் சாஸை விட்டு நல்லா கலரிட்டு இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சீஸ் இருந்ததுன்னா அது கொஞ்சம் கிரேட்டட் சீஸ் அது மேலே போட்டு சூடாக இருக்க சிறுவே இந்த மாதிரி நீங்கள் வச்சிடணும். அதுக்கு வேண்டிய நம்ம ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் ஆரிகனோ, அந்த ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டு நம்ம மிக்சட் ஹர்ப்ஸ் இருக்குது, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு நல்லா கலந்து சூடாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த தைரியமாக கொடுக்கலாம். நீங்கள் எந்த பயமும் கிடையாது, இல்லை மைதாவே கிடையாது, ஒன்லி இது ஓட்ஸ் இஸ் வெரி ஹெல்த்தி வெர்ஷன், ரைட்? ஸோ அதை மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. தேங்க்யூ.